ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்கள், இன்று மாலை 6 மணிக்கு ஜேசே சபைக்குள்ளாக, என்னுடைய திருச்சபைக்குள்ளாக அமாவாசை விடுதலை கூட்டம் நடக்கிறது. தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்து வருகிற பிள்ளைகள் சீக்கிரமாய் கடந்து வந்து விடுதலையும் அற்புதத்தையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலே கூட பிரியமானவர்களே, நெகேமியா எழுதின புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 17வது வசனம், பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே. எருசலேம் பாழாய் கிடக்கிறதும் அக்கினினால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் அது நிமித்தம் சிறுமியாக இருக்கிறதையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, அல்லேலூயா, கர்த்தருடைய கரம் நம்ம மேலே நன்மையாக இருக்குதுன்னு சொல்லி நெகேமியா தம்முடைய ஜனங்களை திரட்டுகிறதை பார்க்கிறோம். பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாழாய் கிடப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கை பாழாய் கிடப்பதற்கு, நம்முடைய வீடு பாழாய் கிடப்பதற்கு, என் அன்பு தேவ பிள்ளை, நாம் நிந்தைக்குள் ஆகி கொண்டிருப்பதற்கு, நிந்தையாய் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு, சிறுமையாய் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? ஏன் நாம் பாழாய் கிடக்கிறோம்? எதற்காக நம்முடைய வாழ்க்கை இப்படி சுட்டெரிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது, வனாந்தரத்தில் இருக்கிறது? எரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, நிந்திக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சிறுமையான ஒரு வாழ்க்கை ஏன் கிடக்கிறது? காரணம் என்ன? பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, இது வரைக்கும் நம்ம யோசித்து பார்த்திருக்கலாம், ஆனால் விடை கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு பதிலை கர்த்தர் கொடுக்கிறார். நம்முடைய சிறுமை மாற, நம்முடைய வாழ்க்கை பாழாயிருக்கிற இந்த வாழ்க்கை மாற, சுட்டெரிக்கப்பட்ட எல்லா விதத்திலும் தீக்கரையாக்கப்பட்ட வாழ்க்கை மாற தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு பதிலை நமக்கு வைத்திருக்கிறார். நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, எருசலேமினுடைய அலங்கத்தை, கர்த்தருடைய வாசஸ்தலத்தை, கர்த்தருடைய அலங்கத்தை, கர்த்தருடைய காரியத்தை, கர்த்தருடைய என் அன்பு தேவ பிள்ளையே காரியங்களிலே நாம், என் அன்பு தேவ பிள்ளையே, நம்முடைய காரியத்தை செலவிடும் பொழுது, ஆண்டவருக்காக ஒரு படி எடுத்து வைக்கும்போது, ஆண்டவருக்காக நாம் வேலை செய்யும் பொழுது, ஆண்டவருடைய காரியத்திலே கவனமாக இருந்து என் அன்பு தேவ பிள்ளை அவருடைய சித்தம் அறிந்து நாம் செய்யும் பொழுது, நம்முடைய பாழாய் ஆக்கப்பட்ட, நம்முடைய சிறுமையாய் உடைக்கப்பட்ட, எல்லா விதத்திலும் நிந்தைக்கு உள்ளான நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். பார்க்கிறீர்களே, இப்படி பாழா கிடக்கிறது, அக்கினினால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய சிறுமை இப்படி இருக்கிறது, நிந்தைக்குள்ளாக இருக்கிறோம். இதெல்லாம் மாறணும்னா அப்பானுடைய காரியத்தை செய்யணும். எருசலேமுடைய அலங்கத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர வேண்டிய அந்த இடம், தேவனாகிய கர்த்தருடைய வருகையிலே என் அன்பு தேவ பிள்ளையை காணப்போகிற அந்த இடம் இப்படி பாழாக கிடக்கிறதே. எருசலேமினுடைய நகரம், கர்த்தருடைய நகரம் இப்படி பாழாக கிடக்கிறதே. கவலையோடு, கண்ணீரோடும், நிந்தையோடு, அவமானத்தோடு, சிறுமையோடு கூட இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்யும்படியாக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட காரியம் உன் கண்ணுக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்கலாம். ஆலயம் இடிக்கப்படுகிறதும், சபைகள் நொறுக்கப்படுகிறதும், என்றைக்காவது அதற்காக செபித்திருப்பாயா? ஊழியர்கள் நொறுக்கப்படுகிறதும், அவமானப்படுத்தப்படுகிறதும், தேவ சமூகத்துக்குள்ளா என் அன்பு தேவ பிள்ளையே, இதையெல்லாம் நீ உன் ஜபத்தில் கட்ட வேண்டும். தேவனுடைய காரியத்தில் உன்னை ஈடுபடுத்த வேண்டும். தேவனுக்காக நீ வைராக்கியம் பாராட்ட வேண்டும். அப்போது உன் சிறுமை மாறும் என் அன்பு தேவ பிள்ளை. அப்பொழுது உன்னுடைய கவலை மாறும், கண்ணீர் மாறும், நிந்தை மாறும். தேவனுக்காக என் அன்பு தேவ பிள்ளை, நீ ஒரு 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 டம்ளர், ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அதனுடைய பலனை நீ அடைந்து தீர்ந்து விட்டாய். இப்போது ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே ஒப்புக்கொடு. ஆண்டவரே, உமக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி முதலாவது உன்னை ஒப்புக்கொடு. உமக்காக நான் வாழுவேன், உமக்காக நான் தைரியமாக நிற்பேன், உமக்காக ஆண்டவரை எதையும் செய்வேன். என்னால் முடிந்த அளவிற்கு, ஹல்லேலூயா, என்னால் முடிந்த அளவிற்கு நான் உமக்காக வாழ்வேன். ஆண்டவரே, உம்முடைய காரியத்தில் நிற்பேன், உம்முடைய ஆலயத்துடைய காரியத்தை செய்வேன். ஆண்டவரே, என் ஆலயத்தை நான் பாதுகாப்பேன், என் ஆலயத்துக்காக நான் திறப்பில் நிற்பேன், ஆத்துமாக்களுக்காக நான் திறப்பில் நிற்பேன். உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவர்
வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். 52 நாளிலே 52 நாட்களுக்குள்ளாக எப்படி எருசலேமுடைய அலங்கம் கட்டி எழுப்பப்பட்டதோ அப்படியே இன்றைக்கு கணக்கு வைத்து, இன்றைக்கி ஃபஸ்ட் டேன்னு வச்சுக்கோ, இதே 52 நாட்களுக்குள்ளாக, வருகிற நாட்களுக்குள்ளாக உன் வாழ்க்கையும் கர்த்தர் கட்டி எழுப்புவார். இடிந்து போன உன் வாழ்க்கை, திருமணமாக முடியாமல் இருக்கிற உன் வாழ்க்கை, பிள்ளை பெற முடியாதபடிக்கு இருக்கிற உன் வாழ்க்கை, வீடு கட்ட முடியாதபடி இருக்கிற உன் வாழ்க்கை, கர்த்தருடைய வீட்டை, கர்த்தருடைய காரியத்தை நீ கட்டி எழுப்ப முன் வந்துட்டால் போதும், கர்த்தர் உன் காரியத்தை கட்டி எழுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளை, ருசித்து சொல்லி கொண்டிருக்கிறேன், ரசித்து சொல்லி கொண்டிருக்கிறேன், கண்ணார பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக நேரம் இருக்கும்போதில் நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட ஃபோன் கால் வரும். அப்படியே விட்டுட்டு என் அன்பு கையை காஞ்சு போயிடும். அப்படியே செபிப்பேன் சாப்பாட்டில் உட்காந்துக்கிட்டே. ஏன்னா இவர்களுக்கு நான் செபிக்காமல் போனால் அது பாவம் என்று சொல்லி சாமுவேல் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் என் அன்பு தேவ பிள்ளையே, தேவனுக்காக நீ முக்கியத்துவம் கொடுத்தா, தேவனுக்காக என் அன்பு தேவ பிள்ளை உன்னை அர்ப்பணித்து அவர் தான் ஃபஸ்ட் இடம் அப்படின்னு சொல்லி நீ நடந்தால் உன் வாழ்க்கையிலே கட்ட முடியாதபடி காணப்படுகிற அத்தனை ஆசீர்வாதத்தின் கர்த்தர் கட்டி எழுப்பி உன் கரத்தில் கொடுப்பார். வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவார். மொத்தமாக வாங்கிக்கோ என்று சொல்லுவார். ஏன்னா நடந்த சம்பவம் இது, உண்மை சம்பவம் இது. 52 நாட்களுக்குள்ளாக எருசலேமுடைய அலங்கம் கட்டி முடிந்தது. இன்றைக்கு உன் வாழ்க்கை கட்டி எழுப்பும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய காரியத்தை செய்ய வா. கணக்கு பார்க்காத, தேவனுக்காக கணக்கு பார்க்காத, தேவனுக்கு முன்னாடி நீ கணக்கு பார்க்கக்கூடாது. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ ஒரு செங்கல் எடுத்து வச்சா கூட அதுக்குரிய ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில் சந்ததி 1000 தலைமுறை வரையிலும் கிருபை கொடுக்கிறவர், உடன்படிக்கை நினைவு கூறுகிறவர், 1000 தலைமுறை வரையிலும் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துவார். உன்னை வெறுமையாக விடவே மாட்டார். அவருக்காக உன்னை ஒப்புக்கொடு. தேவ சமூகத்துக்குள்ளாக அவருடைய காரியமாக உன்னுடைய வாழ்க்கை இருக்கட்டும், உன்னுடைய சிந்தை இருக்கட்டும். அதுக்காக முழு நேரமாக அப்படி நான் சொல்ல வரல. நீ ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக உண்மையும் உத்தமுள்ள விசுவாசியாக இரு. முடிஞ்சால் ஊழியம் செய், ஆத்தும ஆதாயம் செய். கர்த்தருக்கு மகிமையான காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்யணும்னு சொல்லி தீர்மானித்து இருந்தால் உன் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. சிலர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலலாம் நான் ஆலயத்தை தேட மாட்டேன், ஆண்டவரை தேட மாட்டேன், ஊழியரிடத்தில் போய் ஜெபித்து கொள்ள மாட்டேன், ஊழியருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி மாட்டேன், சத்தியத்துக்கு கீழ்ப்படி, ஆனால் அற்புதம் மட்டும் நடக்கணும்னு சொல்லி நினைப்பீங்க. அது நிச்சயம் என் அன்பு தேவ பிள்ளை ஆண்டவர் செய்யவே மாட்டார். அதெல்லாம் கொஞ்சம் திருத்து கொள்ளுங்கள். அன்பாக சொல்கிற திருத்து கொண்டு தேவனுக்காக, தேவனுடைய காரியத்தை கட்டி எழுப்புவதற்காக உன்னை ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கை கர்த்தர் கட்டி எழுப்புவார். செபிப்போமா. மகா இரக்கம் கிருபை நிறைந்தவர்கள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு அற்புத அதிசயங்கள் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நடக்கும்படியா எருசலேமுடைய அலங்கம் கட்டி எழுப்பப்பட்டதப்பா. ஆண்டவருடைய சிறுமை மாற்றப்பட்டதப்பா. அவர்களுக்குள்ளாக ஆண்டவருடைய கரம் நன்மையாக விளங்கினதப்பா. அப்படியே இவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம் நன்மையாக விளங்கும்படியாக இன்றைக்கு உமக்காக ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. உம்முடைய காரியமாய் இவர்கள் செயல்பட, உம்முடைய காரியமாக இவர்கள் வாழ, உம்முடைய காரியமாய் சிந்திக்க, உம்முடைய காரியமாய் தரிசனத்தோடு கூட காணப்பட இவர்களை ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். அப்படியே கர்த்தர் நடத்தும். அற்புதத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, சுகத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கே கர்த்தருடைய ஆவியான ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. அற்புதங்களை கர்த்தர் செய்யும் ஆண்டவரே. நீ அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். நாள் பிறந்தால் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க அப்பா. இந்த மாலை நடக்கிற ஆண்டவரே அமாவாசை கூட்டத்திற்காக, அமாவாசை விடுதலை கூட்டத்துக்காக செபிக்கிறேன். கர்த்தர் திரளான மக்களை கர்த்தர் கொண்டு வரும் விடுதலையோடு கூட கர்த்தர் நடத்துவீராக. ஆசீர்வாதம் இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன். செபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.